தமிழ் கலை இலக்கிய பேரவையும் அறம் பேசுவோம் குழுவும் இணைந்து நடத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் நினைவேந்தல் கருத்தரங்கிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் பாவலர் முழு நிலவன் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பாக உணர்ச்சி பெருக்கோடு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஐயா அருட்கண்ணனார் அவர்களே, ஐயா சிவ செந்தமிழ்வாணன் அவர்களே, மிக சிறப்பாக பாடி சென்ற என் அன்பு மகள் நிலா அவர்களே, நிறைவுரையாற்ற இருக்கின்ற அன்பு கிட்டு அவர்களே, நன்றியுரை நவில இருக்கின்ற அன்பு தம்பி காமகில்லன் அவர்களே, உங்கள் உள்ளிட்ட அரங்கில் குழுமி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் உடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தரை பற்றி எல்லோரும் பேசிவிட்டார்கள். நான் வருகிற பொழுதே ஐயா சிவகாளிதாசன் அவர்கள் உணர்ச்சி பெருக்கோடு பேசினார். பிறகு ஐயா அருட்கண்ணனார் அவர்கள் பேசிவிட்டார். பிறகு இவர்களுக்கு இடையில் நான் என்ன பேசுவேன்? நான் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய செய்தி ஒன்று இரண்டு மட்டும், நேரம் வேறு அதிகமாக கடந்து விட்டது என்று குறிப்பிட்டார்கள். எனவே நான் அந்த பிரச்சார நெறிகளுக்குள்ளாம் சிக்க விரும்பவில்லை. எல்லோரும் தமிழ் கற்க வேண்டும். தமிழ் வழியில் தமிழர் இல்லங்களில் தமிழில் திருமணம் கூட நடப்பது. அப்புறம் ஆலயத்தில் தமிழ் எங்கே இருக்கிறது, நீதிமன்றத்தில் தமிழ் எங்கே இருக்கிறது, எல்லாம் சிந்தித்தால் நமக்கு வேதனை தான் மிஞ்சும். அதில் வேறொன்றும் மிஞ்சாது. அதற்கு ஒரே ஒரு இது, ஐயா சொன்னது போல தமிழர்கள் ஒன்றாக வேண்டும் என்று பாவேந்தரே குறிப்பிட்டிருக்கார். எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தனர், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன். அந்த ஓர்மை என்றைக்கு அது கைகூடுகிறதோ அன்றைக்கு நாம் இழந்த எல்லாவற்றையும், அப்பொழுது ஆலயங்களில் தமிழ் ஒழிக்கும், நீதிமன்றத்தில் தமிழ் ஒழிக்கும், எல்லா இடத்திலும் தமிழ் இருக்கும், தமிழ் பயிற்று மொழியாக இருக்கும், எல்லாம் நடக்கும். தமிழ் பயிற்று மொழி என் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட. ஆனால் அது முடியவில்லை. நான் தமிழில் திருமணம் செய்தேன், என் பிள்ளைகளுக்கு தமிழில் திருமணம் செய்தேன். அதற்கு கூட நான் எவ்வளோ போராடித்தான் செய்ய வேண்டியது. ஆனால் தமிழில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு வீட்டில் யாருமே ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். எனவே அவர்களை மீறி நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதை போக்க வேண்டும். அந்த மாற்றம் குறிப்பாக பெண்களிடத்தில் வர வேண்டும். பெண்களுக்கு அந்த நம்பிக்கை கிடையாது. என் மகன் எனக்கு நன்றாக தெரியும், அவன் தமிழில் படித்திருந்தாலும் நல்ல உச்சத்திற்கு போயிருக்கான். இப்போ நான் அது மொழி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் ஆங்கில வழியில் தான் படித்தான். ஆனால் அவன் தமிழில் படித்திருந்தாலும் அவன் அறிவு அந்த எந்த இடத்துக்கு போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு போயிருப்பான். ஆனால் அது பெண்களுக்கு அது புரியவில்லை. எவ்வளவு சொன்னாலும் அது சண்டை தான் மேலும் மேலும். அதனால் வேறு வழியின்றி நான் அதை செய்துவிட்டேன். அதற்காக என்னை சமாதானப்படுத்தி கொள்ளுகிறேன் என்று கூற விரும்பவில்லை. அது அந்த சூழல் மாற வேண்டும் என்பது என்னுடைய இது. இங்கே நல்லவன் யார் அப்படின்னு நீங்கள் கூட யாருக்கிட்டே யார் நல்லவன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சுப்பா, 4வது வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டான், அவன் படித்தான், அவன் நல்ல வேலைக்கு போனான், நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அவன் உண்டு, அவன் குடும்பம் உண்டுன்னு இருக்கான் அப்படின்னு. பாவேந்தர் என்ன சொல்கிறான்? அவன் நல்லவனா? தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீணு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்று கிடப்போம், சின்னதோர் கடுகுள்ளம் கொண்டு தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீணன். அவன் வாடுகிற தெருவுக்கு கூட பயன்பட மாட்டான். அவன் எப்படி நல்லவனா? எவன் இப்பொழுது ஐயா குறிப்பிட்டார்கள் அல்லவா, அந்த தீமைகளை ஒழிப்பதற்கு எவன் குரல் கொடுக்கிறானோ, எவன் தடுப்பு சுவராக நிற்கிறானோ அவன் தான் நல்லவன். போராடுகிறவன் தான், தீமைக்கு எதிராக போராடுகிறவன் தான் நல்லவனே தவிர எல்லாவற்றையும் மௌனமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவன் நல்லவனாக முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழை பொறுத்தவரையில் அவர் அன்புமகள் நிலா பாடிய அந்த தமிழுக்கும் அமுது என்று பேர், முதலில் இறைவனுக்கு நிகராக பாரதி தான் தமிழை கொண்டு போய் சேர்த்து நிறுத்தி பாடுகிறார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தினமும் பொழுது படித்திடடி பாப்பா.
அது தொழுகைக்குரியவன் யார்? இறைவன் தான். அப்ப இறைவனுக்கு இணையாக தமிழை சொன்னது பாரதி. பாரதியினுடைய தாசனாக இருந்த பாரதிதாசன் அவர்கள் தமிழுக்கும் அமுதன் அந்த பாட்டு முழுக்க நீங்க தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் பார்த்தா தமிழ் 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 என்று எல்லாவற்றும் அது தொடக்கம் தொடங்கி இறுதி அடி வரைக்கும் அது தமிழ் என்று வந்து முடியும். எனவே அந்த அளவுக்கு அவர் ஆரம்பத்தில் கதர் பாட்டு பாடினார், அப்புறம் எங்கெங்கு காணின் சக்தியடா என்று சக்தி பாட்டு பாடினார். இதெல்லாம் கடந்து பாரதியின் இடத்தில் பட்டு கொண்டு காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தார். அதை விட்டு வெளியே வந்தார். பிறகு திராவிட இயக்கத்தில் இருந்தார். திராவிடம் பாடினார். எல்லாம் முடிந்து அவர் தமிழ் தேசியத்துக்கு வருகிற பொழுது அவருடைய ஆயுள் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்திருந்தால் அவர் இன்னும் சிறப்பாக தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து சென்றிருப்பார். ஆனால் தமிழை காட்டு முராண்டி மொழி என்று சொன்ன ஈவேராவை சரியாக அவர் கண்டிக்கவே இல்லை என்பதுதான் என்னுடைய அவர் மீது எனக்கு இருக்கிறவர். வெளிப்படையாக கவிதைகளில் கூட வெளிப்படையாக அது தமிழை படித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லுவது எப்படி? அது அவரை தான் குறிக்கிறாங்க. எப்படி சொல்றோம்? எவனும் படிச்சுட்டு போவான், சங்கராச்சாரி விடுனா நீசபாசைன்னு சொல்றாரு. அதெல்லாம் அந்த ரெண்டுமே ஒரே இடத்துல ஒரே மையப்புள்ளியில் நிற்கிறது நம்ம கவனிக்கணும். சங்கராச்சாரி தமிழ் நீசபாசை, தேவபாசை சமஸ்கிருதம் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு ஈவேரா சொல்றார். ஆக ஆரியம் திராவிடத்திற்கும் தமிழ்நாடு விளையாட்டு மைதானமாக வேட்டைக்காடாக மாறிக்கொண்டு இந்த தன்மையிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் அதற்கு பாரதிதாசனுடைய பிரச்சார பாடல்கள் பெரும் கை கொடுக்கும். ஆனால் பிரச்சாரங்களையும் கடந்து அவனுடைய உள்ளம் இருக்கிற கவிஞனை எந்த சிறைக்குள்ளும் நீங்கள் அடக்கிவிட முடியும். பொதுவாக பாரதி தேசிய கவி என்பார்கள், பாரதிதாசனை திராவிட கவி என்பார்கள், பட்டுக்கோட்டையை பொது உடைமை பாட்டுக்காரன் என்பார். ஆனால் இந்த சிமிழ்களை கடந்தும் அவர்களுடைய சிந்தனை வெளிப்பட்டு இருப்பதை அவர்களுடைய பாடல்களை நீங்கள் படித்தால் ஆய்வு செய்தால் தெளிவாக தெரியும். ஒரு 5 நூல்களை இயற்றிய அவர் பேரை சொன்னார், நான் நினைவில்லை. நான் கூட ஒரு நூல் வழி திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து பெண்ணுக்கு எதிராக திருக்குறள் இருக்கிறது என்று சொல்கிற அந்த விமர்சனம், பெண்ணின் அடிமையானால் நூல் உட்பட எல்லாவற்றையும் படித்துவிட்டு நான் ஒரு நூல், அது விளம்பரத்துக்காக சொல்றேன் நினைக்காதீங்க, திருக்குறளில் பெண்ணியம் என்கிற அந்த நூல் நான் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்திருப்பதாக தமிழறிஞர்களே சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த மாதிரி நிறைய நாம் அந்த சிக்கல் அந்த மீட்சி வர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய இயக்கத்திற்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இது மாதிரி நிறைய இடங்களில் ஏற்பாடு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறி நான் ஒரே ஒரு பாரதிதாசனுடைய ஒரே ஒரு பாடலை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரு குழந்தை, இங்கே குழந்தைங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம். குழந்தைய பார்த்த உடனே கடையடைச்சி வீட்டுக்கு வரான், குடும்ப விளக்கலாம் வந்த உடனே குழந்தைய போய் தூக்குவான். ஆனால் அவனுக்கு சரியாக தூக்க தெரியாது. இப்போவும் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேருக்கு எனக்கு குழந்தை தூக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அந்த பார்த்துட்டு இருந்த மனைவி உடனே வந்து அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டு இப்படியா தூக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லித்தரேன். நீ தான் சொல்லேன் எப்படி தூக்குறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, குளநீ தாமரை குழந்தையின் இளந்தலை மலத்தண்டே அடகிய மெல்லுடன், அம்மலத்தண்டே அழகிய மெல்லுடன் தலை உடல் இரண்டும் உருங்கு தாங்கி உலை அமிழ்தை வறியவள் ஒருத்தி தூக்கல் போலும் தூக்குவது தந்தையாகிய கடன். அந்த இடத்துல குழந்தை எப்படி தூக்கணுங்கிறது சொல்லித்தராரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் அந்த வறியவள் ஒருத்தி, இந்த அடுத்த வேலை சோத்துக்கு என்னன்றது தெரியாது. இப்போ அவகிட்ட உணவுப் பொருள் இருக்குது, அதை உலையில வச்சுருக்கேன், அதை எவ்வளவு கவனமாக தூக்குவாங்களோ அந்த மாதிரி வறியவள் ஒருத்தி உலையமிழ்தை தூக்கல் போலும் தூக்குவது தந்தையாகிய கடன் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த பாட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்ச பாட்டு தான், நீலவான ஆடைக்குள். கவிஞர் புரட்சி கவிங்கிற அந்த காப்பியத்தில் எழுதியிருக்கேன். மன்னன் மகளுக்கு அவர் கவிதை கலையை கற்றுக்க அவர் இடையிலே ஒரு துறை இருக்குது. ஒரு நாள் முன்னதாகவே வந்த அவன் கவிஞன் அல்லவா, அவன் வந்த உடனே நீலவானத்தை பார்க்கிறான்.
அழகான நில ஒளியை பார்க்குறான். அவனுக்குள் கவிதை ஊட்டெடுக்கிறது. அப்போ அவன் பாடுறான், நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதற் கொள்ளையிலே உலகம் சாமோ, நீதான் சொக்கவல்லி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி குளிரடைந்து ஒளிப்பிடம்போ என்று என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சி தன்னை நினைத்தாலும் எழுதுவதற்கு வார்த்தை கிடைத்திருவதில்லை. இவ்வளவும் வர்ணிச்சுட்டு சொல்கிறேன், உன் நினைச்சாலும் வார்த்தை கிடைத்திருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த இடம் பாடுறான் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. உழைத்துழைத்து திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானையார கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவின் நிலவே உனைக்காணும் இன்பம் தானோ என்று சொல்லி அதை முடிக்கிற அந்த இடம் இருக்க ரொம்ப அற்புதமாக கவிஞனுடைய உள்ளம் அந்த ஏழ்மையை பற்றி அந்த சிந்தனை மிகச்சிறப்பாக அந்த கவிதையை வெளிப்பட்டிருக்கும். எனவே இந்த அளவில் நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பேரவைக்கும் ஆரம்பிச்சை குழு அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு உதவுகிறேன். நன்றி.